வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். இன்னைக்கு டே வந்து 20. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். 2 லெசன் பாருங்கள். பொது மற்றும் தனியார் 8th ஸ்டாண்டர்ட் புக். ஓகேங்களா? மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் 9th ஸ்டாண்டர்ட் புக். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. டெஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ 9th கண்டினியூ. ஓகேங்களா? அடுத்தடுத்து 9th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அந்த டாபிக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். 2 லெசன் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக படிங்க, நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேசாம் ஆண்டின் தொல்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கையிலிருந்து தீவிரமாக வேறுபட்டது. ஆன்சர் பி 1991. 1991ஆம் ஆண்டில் தொல்துறை கொள்கை முந்தைய அனைத்து கொள்கையிலிருந்து தீவிரமாக வேறுபட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 2வது கொஸ்டின் பாருங்கள். அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, ஆன்சர் ஏ மார்ச் 1950. அமைச்சரவை திட்டக்குழு வந்துச்சுனாவே நீங்கள் வந்து 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மார்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 1950. ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். 1951ஆம் ஆண்டில் டேஸ் சட்டம் இயற்றப்பட்டது. ஆன்சர் டி தொல்துறை. அதாவது 1951ஆம் ஆண்டில் தொல்துறை சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஏ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக பாருங்க. எல்ஐசி சிஹெச்இ எம்இசிஓஎன் எஃப்சிஐ சிசிஐ இந்த 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 ஒரு ஷார்ட் ஃபார்மோட அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். கொஸ்டின் ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். எல்ஐசினா ஆயில் காப்பீடு நிறுவனம். ஓகேங்களா? சிஹெச்இனா கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்கள். எம்இசிஓஎன்னா மெக்கான் நிறுவனம். ஓகேங்களா? எஃப்சிஐனா இந்திய உணவுக் கழகம். ஐசிஐ சிசிஐனா சிசிஐ அங்கேயே இருக்குது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அதாவது 3 4 5 2 1 ஆன்சர் ஏ. 6வது கொஸ்டின் பார்க்கலாம். நிதி ஆயோக் என்பது டேஸ் ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். ஆன்சர்
சி 65 ஆண்டுகளுக்கு பழமையான திட்டக்குழுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும். நிதி ஆயோக். அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின் பாருங்கள். டேசாமான் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. இங்கே வந்து நிதி ஆயோக் வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா 65 ஆண்டுகளுக்கு பழமையானது. இந்த நிதி ஆயோக் வந்து எப்போ துவங்கியது, அந்த டேட், அந்த நாள். ஆன்சர் பி 2015 ஜனவரி 1. 2015 ஜனவரி 1. ஓகேங்களா? அப்போ தான் நிதி ஆயோக் வந்து தொடங்குச்சு. ரொம்ப பழமையானதாக எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சுன்னா 65 ஆண்டுகள் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஜிடிபி வளர்ச்சியை மேம்படுத்துவதில் துணை புரிகிறது. ஆன்சர் ஏ சமூக பொருளாதார. ஆன்சர் ஏ சமூக பொருளாதார. அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. கூற்று 1 வந்து 2013ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் ஆகும். கூற்று 2 ஆண்களுக்கு 65.80 ஆண்டுகள் மற்றும் பெண்களுக்கு 65.33 ஆண்டுகள் ஆகும். கூற்று 3 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. ஸோ இந்த கூற்று வந்து கரெக்டாக தப்பான்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. கூற்று 3 மட்டும்தான் கரெக்டு. இது ரெண்டுமே தப்பு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2013ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சரியான ஆயுட்காலம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை, இந்தியாவின் மக்கள் தொகை ஆயுட்காலம் எப்போ இதாகிடுச்சுன்னா 2011, 13 இல்லை 11. ஓகேங்களா? அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 தான் ஆயுட்காலம் கொண்டு வந்தாங்க, கணக்கெடுப்பின் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆண்களுக்கு 65-80 ஆண்டுகள், இது கரெக்டு. பெண்களுக்கு 65-33 ஆண்டுகள் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். 68.33. ஓகேங்களா? 68.33 ஆண்டுகள் ஆகும். ஸோ 2 கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன், கரெக்டானதாக ரீட் பண்ணுறேன், அது கொஞ்சம் கவனிங்க. 2011ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் ஆகும் 2011. ஓகேங்களா? ஆண்களுக்கு 65.80 ஆண்டுகள் மற்றும் பெண்களுக்கு 68.33 ஆண்டுகளும் ஆகும். ஓகேங்களா? அடுத்த அப்புறம் கீழே இருக்கிறது கரெக்ட் தான். 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. ஸோ 3வது ரைட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் பாருங்கள். அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனம். ஆன்சர் சி தபால் மற்றும் தந்தி. ஓகேங்களா? அரசு சம்மந்தமாக இருக்கிறது பாருங்கள், தபால் மற்றும் தந்தி. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்கிறது பாருங்கள். இந்தியாவின் செயற்கை ரப்பர் நிறுவனம், செயற்கை ரப்பர் நிறுவனம், கூட்டுத்துறை. ஓகேங்களா? கூட்டுத்துறை நிறுவனங்கள். 3வது வந்து சாரி ஏர் இந்தியா. ஏர் இந்தியா வந்து
ஏர் இந்தியா, ஆயுள் காப்பீடு நிறுவனம், ரெண்டுமே பொது கழகம். ஓகேங்களா, பொது கழகம். தபால் மற்றும் தந்தி அரசு துறை. ஓகேங்களா, இந்தியாவின் செயற்கை ரப்பர் நிறுவனம் கூட்டுத்துறை. ஆயுள் காப்பீடு நிறுவனம் ஏர் இந்தியா பொது கழகம். ஓகேங்களா, தபால் மற்றும் தந்தி அரசு. இது ஆக்சுவலி நீங்கள் ஒரு பாக்ஸில் படிச்சுனிங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசு துறை சார்ந்து இருக்கிறது பாருங்கள். தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அரசு துறைகள் நிறுவனம். ஓகேங்களா, கூட்டுத்துறை நிறுவனம்னா என்னென்னு பாருங்கள். இந்தியாவின் ஆயில் பெட்ரோலினஸ் தனியார் நிறுவனம், இந்தியாவின் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியாவின் செயற்கை ரப்பர் நிறுவனம். இது ஃபுல்லாமே கூட்டு. ஓகேங்களா, கூட்டு. அடுத்து பொது கழகம்னாவே ஆயுள் காப்பீடு நிறுவனம், ஏர் இந்தியா, ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம் பொது. ஓகேங்களா, இல்லை நீங்கள் அந்த பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். 11வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. டோல்மென்கள், சிஸ்ட், அரன், சர்கோபேகஸ், மென்ஹீர். ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். ஆன்சர் சி 3, 4, 1, 5, 2. டோல்மென்கள்னா ஈம சின்னம். ஓகேங்களா, ஈம சின்னம்னாவே தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இறந்தவங்களை செய்கிற அந்த சடங்குங்க தான் ஈம சின்னம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது என்னன்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இது ஆன்சர் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, சிஸ்ட்னா கல்லறை. ஓகேங்களா, சிஸ்ட்னா கல்லறை, அரன்னா மண்பான் ஜாடிகள். ஓகேங்களா, அடுத்து சார்கோபேகஸ். சார்கோபேகஸ்னா சாவு பெட்டி. 4. மென்கீர்னா நடு கற்கள். ஸோ இது என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, டோல்மென்கள் அப்படின்னாவே என்னன்னு பாருங்கள். மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈமை சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. ஓகேங்களா, மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்டதா டோல்மென்கள், அதுதான் ஈம சின்னங்கள். ஓகேங்களா, சிஸ்ட்னா மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. சிஸ்ட்னா சிட்டுன்னு உட்காரன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி உட்காரோம்? சிட்டுனா கீழே உட்காரும், மண்ணில் உட்காரோன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிஸ்ட்னா மண்ணில் புதைக்கப்பட்ட கல்லறை. ஓகேங்களா, அர்ன். அர்ன் என்னது? மண்பான சாடிகள். இறந்தவங்களை புதைக்க பயன்படுது. அந்த ஜாடிலாம் இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா, பெரிய மண்பான ஜாடிக்குள்ளே இறந்தவங்கள புதைச்சிருக்காங்க. அது பேர் அர்ன். சார்கோபேகஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். சுட்ட களிமண்ணாலான சாவு பெட்டி. ஒரு பெட்டி, நம்ம இப்போ வர்றது ஐஸ் பெட்டி, அது இது நிறைய கரண்ட்லேயே வருது. அப்போயே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், சார்கோபேகஸ்னால் சாவு பெட்டி. அது எப்படி இருக்குன்னா சுட்ட களிமண்களால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி, சாவு பெட்டி சொல்கிறீங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து மென்கீர்னா என்னது? நடுக்கற்கள். நடுக்கற்கள் அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இறந்தவங்க அந்த புதைத்த இடத்துல ஒரு சின்னமாக அந்த யாபகமாக, இவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சின்னமாக அவங்களுக்குள்ளே தூண் போன்ற நடுக்கற்கள் இது நிறுவப்படுவாங்க. ஓகேங்களா, அது அங்கே ஊண்டி நிற்பாங்க. அந்த அந்த பிளேசஸில் போய் பார்ப்பாங்க. இதுதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். 12வது கொஸ்டின் பாருங்கள்.
சார் ராபர்ட் புரூஸ் வூட் என்பவர் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் டி பல்லாவரத்தில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் அருகே உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி எனப்படுகிறது. ஆன்சர் ஏ தூத்துக்குடி. அங்கே அந்த இடத்துல தான் சிவப்பு மண் குன்றுகள் இருக்குது. அந்த பகுதி என்னன்னா தேரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். புவி சுமார் டேஸ் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. ஆன்சர் சி 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு, அதாவது 4.54 ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின் பாருங்கள். புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் டேஸ் என்ற மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர். ஆன்சர் பி செல்ட். ஆன்சர் பி செல்ட் என்ற மெருகேற்பட்ட கற்கோடாரிகள் பயன்படுத்தின புதிய கற்காலத்தில். ஓகேங்களா? அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். தொடக்க கால கற்கருவிகள் கென்யாவின் என்ற இடத்தில் கிடைத்துள்ளது. தொடக்க கால கற்கருவிகள் கென்யாவில் எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி லோமிக் குவி. ஆன்சர் பி லோமிக் குவி. ஓகேங்களா? கென்யாவின் எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா லோமிக் குவியில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 17ல் 2 கொஸ்டின், அதில் 17ல் ஏ பாருங்கள். மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. அந்த கொஸ்டினும் சிம்பான்சி இனத்தின் மரபணுவின் பண்புகள் மனித இனத்துடன் %% ஒத்துள்ளது. இதுக்கு ஆன்சர் சிம்பான்சி. இதுக்கு எத்தனை சதவிகிதம் இருக்குன்னா ஏ 98% மனிதனுக்கும் சிம்பான்சி இனத்துக்கும் ஒத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இப்போ கீழ்பழங்கற்கால கால கருவிகள் சென்னை உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளது. ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். சென்னையை சுற்றியுள்ளது கீழ்பழங்கற்கால கருவிகள் எங்கே இருக்குன்னா ஏ. ஆன்சர் ஏ. 19வது கொஸ்டின் பாருங்கள். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதன் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார். ஆன்சர் டி ஹோமோசெப்பியன்ஸ். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதன் நேரடி முன்னோர் யாருன்னா ஹோமோசெப்பியன்ஸ். ஓகேங்களா? 20வது கொஸ்டின் பாருங்கள். கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் பயன்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகள் எந்த காலத்தை சேரும்?
ஓகே, ஆன்சர் பி. கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகள் ஆகும். கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகள் ஆகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 21வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று மற்றும் காரணம் காண்க. ஓகேங்களா? இப்போ கூற்று ஃபஸ்ட்டு பாருங்கள். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்தது தான் பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என அழைக்கப்படுகிறது. காரணம், இக்காலகட்ட மக்கள் இரும்பு தொழில் நுட்பத்தை பயன்படுத்தினர். ஆன்சர் ஏ. கூற்று காரணம் சரி, ரெண்டுமே சரி. கூற்றும் காரணமும் சரி. ஓகேங்களா? ரெண்டுமே சரி. பாருங்கள், புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்ததா பண்பாட்டு காலமும் இரும்பு காலமும் வந்துச்சு. அந்த காலத்தில் இருக்க மக்கள் என்ன தொழில் செஞ்சாங்கன்னா இரும்பு தொழில் செஞ்சாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஓகே, 22வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. இரும்பு வாளும் கத்தியும். பி ஈம சின்னங்கள் வெண்கல கிண்ணமும். சி கல்வட்டமும் நெடுங்கல்லும். டி பத்திக்கல் குடைக்கல். இ பாசால்ட் எரிமலை பாறை. ஸோ இந்த இடம் இதில் கண்டுபிடிச்ச இடம் எங்கே இருக்குது மட்டும் சொல்லுங்கள், ஏரியா. ஓகே, ஆன்சர் பி. 3, 4, 5, 1, 2. ஓகேங்களா? பார்க்கலாமா? இரும்பு வாள் கத்தியும் ஆதிச்சநல்லூரில். அடுத்து ஈம சின்னங்கள் வெண்கல கிண்ணம் புதுச்சேரி. ஓகேங்களா? அடுத்து கல்வட்டமும் நெடுங்கல்லும் கொடுமணல். ஓகேங்களா? 3வது கொடுமணல். பத்திக்கல் குடைக்கல் கேரளா. பாசால்ட் எரிமலை பாறை ஆற்காடு, வட ஆற்காடு. ஓகேங்களா? இப்போ இது சம்மந்தமாக இருக்கிறது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் பார்க்கலாம். ஆதிச்சநல்லூரில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இரும்பு வாளும் கத்தியும் கண்டுபிடிச்சாங்க. செகண்டு, கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூர். இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூர். மூடி உள்ள தாலி ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? இந்த 3மே ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து புதுச்சேரியில் ஈம சின்னங்கள் கிடைத்த வெண்கல கிண்ணம். அந்த இறந்தவங்களை புதைக்கிறப்ப வெண்கல கிண்ணமும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது சம்மந்தமாக இது ஒன்று மட்டும்தான் இருக்குது புதுச்சேரியில். ஆதிச்சநல்லூரில் 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் மறுபடி சொல்கிறேன். இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? அங்கேருந்து எடுத்துக்காங்க. கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் ஆதிச்சநல்லூர். மூடியுள்ள தாலி ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? அடுத்து கொடுமணல். கொடுமணலில் என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். கொடுமணல் கல்வட்டமும் நெடுங்கல்லும் இது ஒன்றும். இன்னொன்று கற்பலகைகளை கொண்ட உருவாக்கப்பட்ட கல்லறை. கற்பலகைகளை கொண்ட உருவாக்கப்பட்ட கல்லறை எங்கே இருக்குன்னா கொடுமணலில் இருக்குது. ஓகேங்களா? நெடுங்கல்லும் கல்வட்டமும் கல்லறையும் கொடுமணல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பத்திக்கல் குடைக்கல் கேரளா. இன்னொன்று கொடைக்கல்ன்றாங்க. அதாவது குடைக்கல்னா கோடைக்கல். பத்திக்கல் குடைக்கல் கோடைக்கல் கல்னு கேரளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொப்பிக்கல். பாருங்கள், பத்திக்கல் குடைக்கல் கோடைக்கல் தொப்பிக்கல் இது வந்துச்சுனாவே கல்னு வந்துச்சுனாவே கேரளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாசால்ட் எரிமலை பாறை எங்கே இருக்குன்னா வட ஆற்காடும் தருமபுரியில் இருக்குது. ஓகேங்களா? தருமபுரி, வட ஆற்காடு தருமபுரியில் பால்சாட் எரிமலை பாறைகள் இருக்குது. அதுனா என்ன?
அந்த பகுதி வாழ்ந்த 2 பகுதியில் வட ஆற்காடு தருமபுரியில் இருந்த மக்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா செய்பொருள்களுக்கு அவங்க செஞ்ச பொருள் வந்து பால்சட் என்னும் எரிமலை பாறைகள் வந்து செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தி உள்ளான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின் பாருங்கள். காரணமாக விலங்கின் எலும்புகள் அப்படியே பாதுகாப்பட்டு விடும். எதன் காரணமாக? ஓகேங்களா. எதன் காரணமாக விலங்கின் எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு விடும்? ஆன்சர் டி, கனிமமாக்கல். கனிமமாக்கல் காரணமாக விலங்கின் எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு விடும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மைக்ரோலித் என்பதன் பொருள்? மைக்ரோலித் என்பதன் பொருள்? ஆன்சர் பி, நுண் கற்கருவி. நுண் கற்கருவி. மைக்ரோலித் அப்படின்னு சொன்னால் நுண் கற்கருவியில் மிக சிறிய கற்கள்களின் உருவாக்கப்பட்ட செய்பொருள் ஆகும். மைக்ரோலின்னா என்னன்னு சொல்லிக்கிறேன், நுண் கற்கருவிகள். ஓகேங்களா. அப்போ நுண் கற்கருவின்னா சிறிய மிக சிறிய கற்களின் உருவாக்கப்பட்ட செய்பொருள்களால் ஆனது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின் பாருங்கள். எகிப்து எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எனப்படும். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் அடங்கிய பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் சி, பிறை நிலப்பகுதி. இந்த 3 பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா பிறை நிலவின் வடிவத்தில் உள்ளது. ஓகேங்களா. அந்த 3 பகுதியும் எப்படி இருக்குன்னா பிறை நிலா வடிவத்தில் இருக்கிறதுனால பிறை நிலப்பகுதின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் இது 3மே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிற நிலா ஷேப்பில் இருக்குது அந்த பகுதி, அதனால பிறை நில பகுதின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நீங்கள் எப்பயும் போல் இந்த மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து நாளைக்குரிய டாபிக் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். டே 21 நாளைக்கு என்ன லெசன்னா 9th ஸ்டாண்டர்டில் 2 லெசன் இருக்குது. பண்டைய நாகரிகம், தொடக்க கால தமிழ் சண்முகம், பண்பாடும். ஓகேங்களா. இந்த 2 லெசன் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.